கரூரில் 41 உயிர்கள் ஒரு தனி மனிதரால் படுகொலை செய்யப்பட்டு பேரிழப்புக்கு காரணமாயிருக்காங்க. அந்த 41 உயிர்களுக்கு நீதி வேண்டி தமிழ்நாடு அரசு ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்கிறாங்க. மாண்புமிகு நீதிமன்றமும் சிறப்பு விசாரணை குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த 41 உயிர்களுக்கு நீதி கிடைக்கணும்னா, அந்த விசாரணை குழுக்களுடைய விசாரணை தடைப்படாமல் இருக்கணும்னா, சமூக வலைதளங்களில் சிலர் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட 41 உயிருக்கு அந்த குடும்பத்தாருக்கு நீதி கிடைக்காத வகையில் அடிப்படை ஆதாரம் இல்லாத வதந்திகளையும் அவதூறுகளையும் பரப்பின்னு இருக்காங்க. குறிப்பாக சிலர் தொடர்ச்சியாக மரணம் அடைஞ்ச காலத்திலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவதூறையும் வதந்தியும் தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க. அவங்க நேமெல்லாம் குறித்து என்னுடைய புகாரில் 3 நபர் மீது இன்னைக்கு புகார் கொடுத்துருக்குறேன். முதலாவது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தமிழ்நாட்டு மக்களுக்குன்னு சொல்ல முடியாது, அவர் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு ரவுடின்னு தான் தெரியும், அரிநாடார். அவர் சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு மோசடி வழக்கில் 420 வழக்கில் கர்நாடகா அக்ரஹார சிறையில் 1 வருட காலமாக அவங்க சிறைப்படுத்தப்பட்டு சிறையில் இருந்தாங்க மோசடி வழக்கில். அதன் பிறகு இப்போ சமீப காலத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சாதிய வன்மத்தோடு கலவரத்தை தூண்டும் வகையில் அவர் பேசிகிட்டு இருந்தார். சரி, ஏதோ போனால் போது பேசிகிட்டு இருக்காரு, ஏதோ அவர் பண்ணுற இல்லீகல் பிரச்சனைக்காக அதுக்கு விளம்பரம் வேணும், அதுக்கு ஒரு சாதி அடையாளம் வேணும், அதனால் அந்த சாதியை குறித்து அவர் சாதிய வன்மத்தோடு பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு அமைதியாக இருந்தோம். ஆனால் இப்போ கரூரில் நடந்த சம்பவம் குறித்து தொடர்ச்சியாக அவர் அவதூறையும் வதந்தியும் பரப்பின்னு இருக்காங்க, எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல். அதனால் நான் ஹரிநாடார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் புகார் கொடுத்துருக்குறேன். 2வது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர் சவுக்கு சங்கர். இந்த சவுக்கு சங்கர் குறித்து நான் சில நாட்களாக ஒரு 2-3 புகார் கொடுத்துருக்குறேன். ஏன்னா அவர் தொழிலே அவதூறும் வதந்தியை பரப்புறது மட்டும்தான். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி குறித்தும் அவர்கள் ஆட்சியில் நடந்த ஊழல் குறித்து எல்லா மீடியா முன்னாடியும் அவருடைய சமூக வலைவலி மூலியமாக அவர் பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு அவர் ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் பணம் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் அவங்கள திட்டுவாங்க, அதுக்கப்புறம் அவங்கள புகழ்வாங்க அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு. அதுபோல் இப்போ யாராவது விமர்சனம் பண்ணுவாங்க, யாரும் பணம் கொடுத்தாங்களோ அவங்கள பற்றி திட்டுறது, இது அவருடைய தொழில். அதனால் அவர் மீது தொடர்ச்சியாக அவதூறு பேசிகிட்டே இருக்கிறாரு. அவர் கூட இருக்கிற அந்த பொண்ணு மாலதி, அந்த பொண்ணு தொடர்ச்சியாக அவதூறும் அடிப்படை ஆதாரமாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க மீதே நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கொடுத்துருக்குறோம். 3வது நபர் நேதாஜி மக்கள் கட்சின்னு, இந்த கட்சி பேர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருமா என்னன்னு தெரியல, இப்போ தான் நானே கேள்விப்படுறேன். அவர் ஒரு யூடியூப் சேனலில் வரதராஜன் பெரியவர் அவர், அந்த ஐயா என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம நம்மளுடைய அடிப்படை உரிமைகளுக்காக என்ன வேணாலும் பேசலாம், அந்த உரிமையை பாதுகாக்கிறதுக்காக இந்திய அரசியல் சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம பேசவே கூடாது, சட்டத்தில் இடம் கிடையாது. அது நீதித்துறையை பற்றி. ஒரு நீதித்துறை உலகமே வியக்கும் அளவுக்கு கரூர் சம்பவம் குறித்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உத்தரவுகளையும் கருத்துக்களையும் தீர்ப்பையும் மாண்புமிகு நீதிபதி செந்தில்வேலன் ஐயா அவர்கள் பேசியிருக்கிறாரு. அவர் சொன்ன அந்த உத்தரவு கருத்துக்கள் எல்லாமே பாமர மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கருத்து. நான் அவர் சொல்கிறதுக்கு முன்கூட்டியே நானும் அது செய்தியாளர் முன்னாடி பேசியிருக்கிறேன். அவர் பேசின விஷயம் எல்லாமே பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள் கரூர் சம்பவம் குறித்து என்ன நினச்சிட்டு போகின்னு இருக்காங்களோ அந்த விஷயத்தை தான் அவர் பேசினார். இப்போ நீதிபதி குறித்து வரதராஜன் ஐயா அவர் அந்த நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் ஒரு நீதிபதியை குறித்து இழிவாகவும் அவதூறம் பேசிட்டு இருக்காரு. இப்போ இந்த 3 நபர்களும் இவங்க பேசுறதுனால இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் கிளர்ச்சி உண்டாகக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. 2வது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. கலவரம் தூண்டுற அளவுக்கு இவங்க எல்லாரும் பேசுறாங்க. அதனால இவங்க 3 பேரும் மீதும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இவங்க மீது வழக்கு பதிவு செய்து இவங்களை கைது பண்ணி சிறையில் அடைக்கணும்னு நான் புகாராக கொடுத்துருக்குறேன். அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய சொன்னது நடிகர் விஜய்.
அந்த நிகழ்ச்சியை வந்து அங்கே எல்லா பணிகளும் மேற்கொள்ள சொன்னது புசி ஆனந்தர் பொதுச் செயலாளர். அந்த நிகழ்ச்சியை எல்லாம் பக்காவாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணது அந்த கரூருடைய மாவட்ட செயலாளர். இன்னைக்கு சட்டம் வந்து அந்த மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவர் சிறையில் இருக்கிறாரு, தண்டனை அனுபவிக்கிறாரு. புசி ஆனந்த் அவர்கள் செய்ய சொன்னாரு, இன்னைக்கு அவர் மேலே வழக்கு போட்டுக்கிறாங்க, அவர் தலைமறைவா இருக்கிறாரு. நடிகர் விஜய் மீது நடவடிக்கை எடுப்பாங்க, கண்டிப்பா அவர் மீதும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணவங்க அந்த மரணத்துக்கு காரணமானவங்க மீதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா அந்த மரணத்தை அந்த இடத்துல அந்த சம்பவம் பண்ணவர்கள் மீது யார் நடவடிக்கை எடுப்பாங்க? அந்த சம்பவம் பண்ணவங்க யாரு? அந்த குழந்தைய நசுக்கி சாகடிச்சது யாரு? அங்க இருக்கக்கூடிய பெண்களை மிதிச்சு சாகடிச்சது யாரு? அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை மிதிச்சு அவங்கள வந்து மூச்சு விடாம திணற சாகடிச்சது யாரு? தமிழக வெற்றி கழகத்துடைய நடிகர் விஜய் அவர்களுடைய முட்டாள் ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் மீது யார் நடவடிக்கை எடுப்பாங்க? தமிழ்நாடு அரசு எடுக்குமா? எடுக்க மாட்டாங்க. நீதிமன்றம் எடுக்குமா? எடுக்க மாட்டாங்க. அப்ப வேற யார் எடுப்பாங்க அவங்க மீது நடவடிக்கை? அவங்களுக்கு தண்டனை யார் கொடுப்பாங்க? தமிழ்நாடு மக்கள் தான் கொடுக்கணும். தமிழ்நாடு மக்கள் எதன் வழியில நீங்க அவங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்க? நான் சொல்றேன் பாருங்க, நடிகர் விஜய்யுடைய ரசிகரா யார் இருக்கானோ அவனுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களும் தந்தைமார்களும் பொண்ணை கொடுக்காதீங்க. நடிகர் விஜய்க்கு ரசிகரா இருக்கிறவன எந்த பொண்ணும் தமிழ்நாட்டில் அவனை காதலிக்காதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க. நடிகர் விஜயோடைய ரசிகையா எந்த பொண்ணு இருக்கிறாளோ அந்த பொண்ணை எந்த ஆண் மகனோ நல்ல ஆண் மகனோ காதலிக்காதீங்க, திருமணம் செஞ்சுக்காதீங்க, மாப்பிள்ளையும் கொடுக்காதீங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, பொதுமக்கள் கொடுக்க வேண்டிய தண்டனை. அப்படியும் நீங்க இதை மீறி நீங்க செஞ்சீங்கன்னா, இப்ப சமூக வலைதளத்துல சில பொம்பளை லேடிஸ்ங்கெல்லாம் பேசிச்சிங்க பாருங்க, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனா நான் 26 வருஷமா நடிகர் விஜயை வந்து நான் காதலிக்கிறேன், ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் கணவர் கூட தான் வாழறேன், எனக்கு குழந்தை குட்டிங்க இருக்குது, எனக்கு என் கணவரை விட எனக்கு நடிகர் விஜயை தான் நான் விரும்புறேன், என் கணவரை விட நடிகர் விஜய் தான் எனக்கு பிடிக்கும்னு தற்கூறிங்கெல்லாம் பேசுது பாருங்க. அந்த பொம்பளைங்க மாதிரி உங்களுக்கும் அந்த நிலைமை ஏற்படும். இது தமிழ்நாட்டோடைய கலாச்சார பண்பாடுக்கு சீரழிக்கிறதுக்கான காரணம். அதனால நடிகர் விஜய் அவர்கள் ரசிகர்களுக்கு, அந்த சம்பவத்துக்கு காரணமானவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுங்க.